மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று உயிரோடு எழுந்தவர்களில் முதற் பலனான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரே, இதற்காகவே இந்த பூமிக்குள்ள அனுப்பின பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசம் விருதாவாய் போகாதபடிக்கு மரணத்தை ஜெயித்த உம்மையே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்ததினாலே எங்களுக்கு நல் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்திராமற் போனால் எங்கள் விசுவாசம் விருதாவாய் போயிருக்கும், நாங்களும் எங்கள் பாவத்தில் செத்திருப்போம். ஆண்டவரே, அப்படி ஆகாதபடிக்கு நீர் தாமே மரணத்தை ஜெயித்த ஜெய வீரராய் நீர் உம்மை வெளிப்படுத்தினதற்காக துதிக்கிறோம். இந்த கால வேளையிலோ பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உம்மை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதிலும் இறங்கும்படிக்கு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆவியானவர் எங்களுக்கு கிரமமாய் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் நம்முடைய கருத்தில் தருகிறோம். இதை நடத்தி வந்திருக்கிற ஆயர், உடன் வந்திருக்கின்ற உதவி ஆயர்கள், வந்திருக்கிற சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தினால் நிரப்பவும் ஆசீர்வதிக்கவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இந்த உயிர்த்தெழுதல் திருநாளின் தொடக்க பாடலாக 60வது பாடல் எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமென என்ற பாடலை பாடுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, ஏற்போவின் மீது சபை செழிக்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். சேர்த்தவர் மீண்டுமே பிழைக்க, சேர்த்தவர் மீண்டுமே பிழைக்க, நித்திய ஜீவனை அளிக்க, தேவ பக்தர் யாவரும் அளிக்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, விழுந்தவரை கரையேற்ற, பாவத்திழுந்து மனுகுலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, இருதிர தாரையும் சேர்க்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வண்ணம் ஆலயத்தினுடைய உள்ளும் ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியிலும் இந்த டிஜிட்டல் முறையில் செல்கிற வசன அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எம்பிகேஜி பண்ணையில் இருக்கின்ற குடும்பம், திரு நிசான் திருமதி லதா நிசான் குடும்பத்தார் இது பல ஆயிரம் மதிப்புள்ள ஒரு பொருளை கர்த்தருக்கென்று காணிக்கையாக பொருத்தனையோடு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதை ஆயர் அவர்கள் ஜெபித்து பிரதிஷ்டை செய்வார்கள். இந்த வசனமானது 24 மணி நேரமும் இயங்கி கொண்டே இருக்கும். ஆலயத்தில் ஜெபிக்க வருகிறவங்க அது பார்க்கும்போது கடவுள் அவங்களோடு பேசுகிறது போல அதை அவர்களால் உணர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நாம் இதை ஜெபித்து பிரதிஷ்டை செய்த பிறகு நாம் ஆராதனையுடைய அடுத்த பகுதிகளுக்குள்ளே கடந்து செல்வோம். இப்பொழுது திரு நிசான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மகன் நிசான், மகள் லதா இவர்கள் இந்த இடத்திலே குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி ஒருவேளை கர்த்தருக்கு இவருடைய ஆலயத்திற்கென்று இந்த வார்த்தையை ஒருவேளை ஆலயத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் டிஜிட்டல் அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை எந்த நோக்கத்தை கொடுத்தார் என்பது தெரியாது. ஆனால் அந்த நோக்கத்தை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பொறுத்திரியோடு கொடுத்திரு. இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல நன்மையான காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். இவர் அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, இந்த உயிர் தெரிந்த திருநாளில் கர்த்தாவே, மகன் நிசான், மகன் லதா கர்த்தாவே, இந்த உம்முடைய வார்த்தையை அடைந்த டிஜிட்டல் போர்டு கர்த்தாவே, ஆலயத்திற்கு உள்ளேயே வெளியேயே அவர் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, நீர் அதை தொடும்படியாக, நீரொளி ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த வசனம் கர்த்தாவே இங்கு வந்து அநேக ஜெபித்து கொண்டே இருக்கிற கர்த்தாவே, ஒருவேளை இந்த வசனமாத கர்த்தாவே உம்முடைய வார்த்தையாவது உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை அநேகருடைய வாழ்வில் கர்த்தாவே உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வந்து அநேகர் கர்த்தாவே இரவும் பகலும் ஜெபிக்கின்ற இடத்தில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கர்த்தாவில் பார்த்து அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தா கொடுக்கப்பட்ட இந்த மகனை ஆசீர்வதிக்க இதற்காக முன்னின்று நடத்தி கொடுத்த குறிப்பாக கர்த்தாவே எம்பிகேஜ் டைரக்டருக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பல. இப்பொழுது அந்த இதை லைட்டை நாம் டெடிகேட் சொல்லுவோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம் பாவங்களின் நிமித்தம் முழு ஹிருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு மகளாய் இருக்கின்ற நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகனே மகளே, பாவங்களை மறைக்கிற வாழ்வுடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்க பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய மகனே, அப்படி பாவங்களை நாம் அறிக்கிடுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் நாம் கர்த்தருக்குள்ளாக இப்போது ஆண்டவரே, உயிரோடு இருந்த ஆண்டவரே, நீர் பாதாளத்தை வென்றது போல நான் பாவமான காரியங்களை மேற்கொள்ள நீர் எனக்கு அதிகாரத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது இப்படி ஆண்டவராய் இயேசு நமக்கு அதிகாரம் தருவார். ஒருவேளை பல்வேறு நிலைகளில் பாவத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று பாவம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது தீர்மானம் எடுக்கிறோம். ஆனாலும் பாவம் நம்மை மேற்கொண்டே இருக்கின்றது. ஒரு விஷயம் நாம் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம்.
ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய பார்வைகள் மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய கைகள் மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய கால்கள் மாற வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கும்போது, உலகம் முழுவதும் பார்க்கும்போது உயிரோடு இருந்த ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் உயிர்ப்பிக்கின்ற மனிதனாக இருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உயிரோடு எழுந்த தன்மையை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாட்கள் முடிந்து விட்டது. ஒருவேளை 40 நாட்கள் உபவாசம் இருந்தோம், 40 நாள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கி அது பாவத்திற்கு மரித்து நாம் உயிரோடு எழுந்திருக்கும்படி ஒருவேளை ஆண்டவராக இயேசுடைய கரத்துக்குள்ளாக நாம் ஜெபிப்போம். அன்றைக்கு ஆயக்காரன் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி உரத்த சத்தமாய் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு ஜெபித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் ஒரு விசியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, உயிரோடு எழுந்த ஆண்டவரை ஆராதரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஜீவனின் அதிபதியை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். என்னுடைய மகனே மகளே, அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்முடைய கைகளும் கால்களும் ஆடைகள் அடிக்கப்பட்டது. நாம் செய்த பாவமான காரியங்கள், நாம் செய்த தவறான காரியங்கள், தவறான பேச்சுகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரை இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தின் அதிபதியாக இருந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் ரட்சிக்கும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய மகனே மகளே, அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். பாதாளத்தை வென்றார், சாபத்தை வென்றார், மரணத்தை வென்றார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் வெல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் செய்கின்ற பாவங்களை பாதாளத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆண்டவரே, இனி என்னுடைய பாவமான காரியங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி உயிரோடு ஆண்டவரை நீர் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லும் பொழுது நம்மையெல்லாம் பாதுகாப்பார் என்று சொல்லப்படுகிறது. நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். மாம்சத்திற்கு மாம்சமான காரியங்களை, ஜென்ம சுவாபகமான காரியங்களை எல்லாவற்றையும் மறுவறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மையெல்லாம் வழிநடத்துவார் என்று சொல்லப்படுது. நீ கர்த்தருக்குடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவராக இயேசுடைய ஆளுகை செய்யும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாமே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்வோம். நான் சொல்ல இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நம்முடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக இதை உள்ளத்திலிருந்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே சோஸ்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். உட்காருவோம். திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பாடம் பழைய ஏற்பாட்டிலிருந்து சாமுவேலின் 2வது புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 to 22 வரை படிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 to 20 வரை. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் நிருப பாடம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவர் கர்த்தருடைய முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிறவர், துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. தூசிக்கு பாதகராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துகிறது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்திலிருந்து அஸ்திபாரங்கள் குலுக்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதாளத்தின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சேட்டைகளின் மேலே தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கிற கூடாரமாக்கினார். அவருடைய சன்னதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலாலும் இருந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கடினத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாற்ற காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தவர்கள் கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடிந்தது. கடவுளே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். 2வது திருமறை பாடம் நிருப பாடமாக பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின
முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 20 முதல் 28 முடிய படிக்க கேட்போம். இரண்டாம் திருமறை பாடம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் 1 தெசலோனிக்கேயர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 28 வரை படிக்க கேட்போம். கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையிலிருந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரில் உழுந்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகையிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்தையும் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றார் என்பதே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். மூன்றாவது திருமறை பாடம் முறையாக படிக்க கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதி 16வது சங்கீதத்தை நாம் படிக்க கேட்போம். மாறி மாறி படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி. சங்கீதம் 16 வசனங்கள் 1 முதல் கடைசி வரை. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கு நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகத்துவமாகும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் உன்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி படித்து முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நான்காவது திருமறை பாடம் நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க்குவின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 வரை படிக்க கேட்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேன மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவரும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லையிலிருந்து வந்து கல்லறையில் வாசலில் இருக்கிற கல்லை தமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறி
பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறைக்கப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கில்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவிற்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பொழுது மகதலேன மரியாளும் முதல் தரிசனமானார். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை என்றார் என்பதை படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடும் படித்து முடித்தது. கிறிஸ்துவ மக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்காருவோம். தாசரே தரணியை அன்பாய் பாடலின் பல்லவி அனுபல்லவியை பாடுவோம். அப்பொழுது ஞான ஸ்நானத்துக்காக ஆயத்தமாக வந்திருக்கிறவர்கள் முன்னாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவரை காண்பிப்போம், மாவீருள்ளிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரமாகவும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்நானத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறிய திருவசனத்தை கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். ஆகவே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனமாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம். ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டோம். ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிற உங்களிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது கடவுளுக்கு முன்பதாகவும் சபைக்கு முன்பதாகவும் உண்மையாய் இருவரும் பதில் கொடுக்க வேண்டும். சரியா? நீங்கள் இவ்வுலகத்தின் பெருமை வீணாடம்பரத்தை வெறுத்து விடுகிறீர்களா? பிசாசின் கிரைகள் யாவையும் வெறுத்து விடுகிறீர்களா? தூய்மை கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய மாம்சத்திற்குமாடைய எல்லா விதமான பாவமான காரியங்களை வெறுத்து விடுகிறீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் 2 பேரும் விசுவாசிக்கின்றீர்களா? ஜெபிப்போம். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீர்கள் அருள் செய்து ஆண்டவரை பரமபிதாவே நீ துதிக்கப்படத்தக்கவர்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கடலில் ஒரே திருமைந்தனே, யோர்தாம் எனும் ஆற்றின் ஆன்சு பெற்று மரித்து உயிருடன் திருதிக்கப்படத்தக்கவர், ஆண்டவரே தூய ஆவியே, இயேசு கிறிஸ்து மேலே திருச்சி இறங்கியவரே, ஆண்டவரே உமது திரித்து நாம நோக்கு எங்களோட பிரசனமாகும். பாவத்தை கழுவி சுத்திகரிப்பின் தண்ணீர் காட்டவும் ஞாசனம் பெறுவர்கள் மறுபடியும் பிறந்து நித்திய செனு பெறும்படி யாசு வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த மகளுக்கு கிரேஸ் ரேச்சல் என்று பெயரிடும். பிதா, குமாரன், பரிசாவின் நாமத்தினாலே இந்த மகளுக்கு கிரேஸ் ரேச்சல் என்று பெயரிடும். இந்த மகளை திருச்சி அடையாளமாக இவன் நெற்றியிலே சிலுவை அடையாளித்து வருகிறோம். கர்த்தர் இந்த மகளை ஆசு காப்பாராக, ஆமென். இந்த மகனுக்கு ஜாய் யாபேஸ் என்று பெயரிடுகிறோம். பிதா, குமாரன், பரிசாவின் நாமத்தினாலே இந்த மகனுக்கு ஜாய் யாபேஸ் என்று பெயரிடும். இந்த மகனை திரு அடையாளமாக நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வருகிறோம். கர்த்தர் இந்த மகனையும் பெற்றோர் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக, ஆமென். ஜெபிப்போம். இந்த இருவருக்காகவும் குடும்பத்திற்காகவும் சபை ஊழியர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோர்தான் என்ற நதியிலே யோவானால திருமுழுக்கு பெற்று எங்களுக்கு நல்ல மாதிரியை காண்பித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தை சொல்லி இந்த நாளில் உம்மை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையில் ஞானஸ்நானம் பெற்ற அருமையான கிரேஸ், ஜாய், யாபேஸ் ஆகிய நம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது புறாவை போல இறங்கி வந்தவர் இந்த உமது பிள்ளைகளின் மேலும் நீர் இறங்கி வந்து இவர்களை ஆளுகை செய்து இந்த சிறு பிராயம் முதல் ஆண்டவரே அவர்களுடைய முதிர் வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொண்டு நடக்க சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சிகளாய் வாழ இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறவராக வாழ்ந்து காட்ட எல்லா விதங்களிலும் உதவி செய்யும். இவர்களுடைய படிப்பு, எதிர்காலங்கள், குடும்பம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த 40 நாள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் என்னுடைய சார்பாக, குடும்பத்தின் சார்பாக, குருசேகர செயலர் பொருள் சார்பாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை லெந்து நாட்கள் முடிந்துவிட்டது. ஒருவேளை இதுவரை எல்லாவற்றையும் வெறுத்திருந்தோம். உணவு எல்லாவற்றையும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? துவங்க இருக்கின்றோம். அதனால் ஒரு மகிழ்ச்சி தான். ஒருவேளை அதிகாலையில் நாம் ஈஸ்டர் திருநாளை கொண்டாடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் இந்த நாள் முழுதும் வருகின்ற நாட்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் கொடுக்கும்படியாக திருநெல்வேலி பேராயம் சார்ந்த சகோதரர் டேனி அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்க்கும்படியாக இன்றைக்கு நேற்றைய தினத்தில் வெள்ளூருக்கு வந்தார். ஏற்கனவே சகோதரி சிஎம்சி மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார்கள். கடந்த 1ஆம் தேதியும் இந்த சர்ச்சுக்கு நாங்கள் அழைத்து வந்தேன். அவரை பார்க்கும்படியாக வந்தார். உடனே கேட்டேன், தம்பி வரையான்னு கேட்டேன். வரேங்க ஐயான்னாரு. சரி, செய்தி கொடுப்பான்னு. ஐயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே திருநெல்வேலி பேராய் சார்ந்த தம்பி டேனியை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம்ம அதில் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் போது நாங்கள் உம்முடைய திருச்சொற்களை தியானிக்கும் போது நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். எம் வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தின் எண்ண ஓட்டங்களும் உம்முடைய திருச்சமூகத்திலே எப்பொழுதும் ஏற்புடையனவாய் அமையட்டும். ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நான் சார்ந்திருக்கின்ற திருநெல்வேலி பேராயத்திலிருந்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்தினை சொல்லுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் என்னை அழைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்திருக்கிற என்னை இந்த இடத்திலே பயன்படுத்துகின்ற நம்முடைய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற உதவி ஆயருக்கும், சபையின் ஊழியருக்கும், இன்னும் மக்கள் ஒவ்வொருவருக்கும், மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்பின் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்களோடு ஆண்டவரை ஆராதிப்பதிலே, ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு உயிர்த்தெழுதல், எல்லையற்ற மாற்று உருவாக்கத்தை கொண்டாடுதல். உயிர்த்தெழுதல், எல்லையற்ற மாற்று உருவாக்கத்தை கொண்டாடுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவதற்காக இந்த அதிகாலையிலே ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை தூக்கத்தோடு இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், எங்களுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு நாம் யாவரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஏன் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும்? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? இந்த ஒரு கேள்வியோடு நாம் இந்த நாளின் சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்றால், கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாரும் யார்? கிறிஸ்தவர்கள் இல்லையா? கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் அடித்தளமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் இல்லையா, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குமா? விருதாவாக இருக்கும், வீணானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்வோமானால் அது கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தையும் கிறிஸ்தவர்களுடைய பற்றுறுதியின் அடித்தளத்தையும் அது குலைத்து போடுகின்றதாக, அதை முற்றிலும் அழிக்கின்றதாக இருக்கின்றது. முதலாவது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கின்றதினால் நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நற்செய்தியா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த திருச்சபையிலே சேர்க்கப்பட்டு இருக்கிறோம், நமக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கின்றதா? அல்லது அந்த கொண்டாடுதல் நமக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்களும் பதில் பேசினாதான் நம்ம இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முடியும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பது இந்த உலகத்திலே பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மக்களின் பாடுகளிலும் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அது நம்பிக்கையை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நாம் ஆழமாக வாசித்து பார்ப்போமானால் அது நமக்கு என்ன சொல்லுகிறது? 20வது வசனத்தை வாசிப்போம்.
21வது வசனம். யாருனால மரணம் யாருனால் உண்டானது? மனுஷனால். உயிர்த்தெழுதல் ஆண்டவரா உண்டாயிற்று இல்லையா? அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள்னு எதுவும் போட்டிருக்கா? என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? மனுஷர்கள் இல்லையா? மனிதனா ஆண்டவர் உயிர் தந்து நாசியிலே உயிரை கொடுத்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்னவாக இருக்கின்றது? அது கொண்டாடுவதாக இருக்கின்றது. அது நம்பிக்கையை கொடுக்கின்றது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் போது அது அனைவருடைய வாழ்க்கையிலுமே அது ஒரு மாற்று உருவாக்கத்தை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. எனவே இப்போ இந்த உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டம் என்பது ஒரு பெரிய எல்லைக்குள்ளாக வந்துவிட்டது. எல்லா மனுஷருக்கும் உயிர்த்தெழுதல் என்ற நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உயிர்த்தெழுதல் ஒருவேளை ஒரு நற்செய்தியாக இருக்கின்றதா, அல்லது அதையும் கடந்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் யாருக்கெல்லாம் நற்செய்தியாக இருக்கின்றது என்பதை நாம் இன்னும் ஒரு படி மேல் சென்று இந்த எல்லையற்ற மாற்று உருவாக்கத்தை ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் வாயிலாக நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21வது வசனத்தை நாம் யாரும் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுவதற்கு இன்னும் யார் காத்திருக்கிறாராம்? அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குது? சிருஷ்டி. சிருஷ்டினா என்னது? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் 6 நாட்கள் படைத்த எல்லா படைப்புகளும் இல்லையா, அது எல்லாம் எதற்காக காத்திருக்கிறதா? மாட்சிக்காக, மகிமைக்காக, இந்த உயிர்த்தெழுதலுக்காக. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அப்போ கிறிஸ்தவர்கள், எல்லா மனுக்குலம், அதையும் தாண்டி பாடுபட்டு கொண்டு இருக்கிற அனைத்து படைப்புகளுக்கும் என்னவாக இருக்கிறது? ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது, ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. ஒருவேளை 3 குறிப்புகளின் கீழாக இந்த நாளிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை எப்படிப்பட்ட மாற்று உருவாக்கத்தின் வழியாக நாம் கொண்டாடலாம் என்று சொல்லி நாம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவது குறுந்தலைப்பு, பாடுகளின் வழியே மாற்று உருவாக்கம். ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் எல்லாரும் கேள்விப்படுகிறோம், நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகள் என்பது மிகவும் இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவருடைய விசுவாச பாதையிலே நடக்கின்றோம். நாம் பாவம் செய்யாமல் இருக்கும் போதும், ஒருவேளை நாம் நம்முடைய வேலைகளிலும் கடமைகளையும் சரியாக செய்யும் போதும் நமக்கு பாடுகள் வராமல் இருப்பதில்லை இல்லையா? அதுபோலவே நம்முடைய இயல்பா, நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலே யாராவது உயிர்த்தெழுதலை நேரில் பார்த்துருக்கீங்களா? யாராவது? ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் ஒவ்வொருவரும் நம்புகின்றோம் இல்லையா? அப்போ இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. யாருமே உயிர்த்தெழுதலை பார்த்ததில்லை. வாழ்க்கையில் பாடுகள் ஒரு பக்கம் இருக்குது. மனிதர்கள் அந்தந்த நாட்களிலே மரித்து போகிறார்கள். இது எல்லாத்தின் மத்தியிலும் இதுதான் நாம் பார்க்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே உயிர்த்தெழுதலை நாம் எப்படி கொண்டாடுவது என்று சொல்லி பலர் நமக்கு கேள்விகள் உண்டாகலாம். அப்படியாக இருக்கும்போது தான் நாம் சிந்திக்க வேண்டிய அந்த ஒரு காரியம் என்னவென்றால், அது பாடுகளின் வழியாக உயிர்த்தெழுதலின் மாற்று உருவாக்கத்தை கொண்டாடுதல். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை இல்லையா? சிலுவை பாடுகளின் மரணத்தின் வாயிலாக தான் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் மட்டும் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதலின் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த பாடுகளை தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுகின்றார். வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது? ஆண்டவருடைய
மரணத்தையும் சிலுவையில் அவர் அறையுண்ட அந்த பாடுகளையும் நாம் நினைவு கூர்ந்தோம் இல்லையா? சனிக்கிழமை என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் திருமறையிலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாதாளத்திற்கு இறங்கி அங்கே உள்ள ஆவிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நற்செய்தியை அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உயிர்த்தெழுதல், பரலோகம், விண்ணுலகம் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு போவதற்கு முன்பதாக நமக்காக நம்மை போலவே இந்த உலகத்திலே பாடுகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை பாடுகள் வழியாகத்தான், பாதாளத்தின் வழியாக ஆண்டவர், அந்த மரண வேதனையின் வழியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகின்றார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னது ஒருவேளை வெறுமனையாக உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, அந்த வழியிலே நடுவிலே சிலுவை, பாடுகள், காயங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாடுகளிலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களிலும், துன்பங்களிலும் அது உயிர்த்தெழுதலின் ஒரு வழியில் நாம் கடந்து செல்கின்ற பாதை என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்தெழுதும் போது பிறந்த குழந்தையை போலையோ அல்லது மிகவும் சீரான ஒரு உடலோடு உயிர்த்தெழுந்தாரா? உங்க எல்லாருக்கும் முன்பதாக இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஆண்டவர் உயிர்த்தெழும் போது மிகவும் முழுமையானவராக உயிர்த்தெழுந்தாரா? அமைதியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுதலை யாரும் நம்பலையா? நம்புகிறவர்கள் நாம் அறிக்கையிட வேண்டும் இல்லையா? சொல்லுங்க, ஆண்டவர் உயிர்த்தெழும் போது முழுமையானவராக உயிர்த்தெழுந்தாரா? ஆமாவா? எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். தோமாவை நோக்கி விரலை நீட்டி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தோமாவிடத்திலே அவருடைய கைகளில் இருக்கின்ற அந்த காயங்கள், அவருடைய விழாவிலே ஈட்டிகள் கடாவப்பட்டது, அந்த ஈட்டி கடாவப்பட்ட அந்த காயம். ஒருவேளை எப்படி பாடுகளின் வாயிலாக நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த காயங்கள், ஆண்டவர் மட்டும் உயிர்த்தெழவில்லை, அவரோடு கூட சேர்ந்து அவர் பட்ட பாடுகளும் அந்த காயங்களும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறது? உயிர்த்தெழுந்து விட்டது. ஏன்? ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவர் பரத்திலிருந்து வந்திருக்கிறார். அந்த காயங்களை ஆற்றுவதற்கு அவருக்கு போதுமான வல்லமை இருக்கின்றது. ஆனாலும் அந்த காயங்களோடு ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலை தெரிவு செய்கின்றார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே படுகின்ற ஒவ்வொரு காயமும் ஆண்டவர் எவ்வாறு நீதிக்காக செயல்படும் போது அநியாயமாய் அவரை காயப்படுத்தினார்கள், அநியாயமாய் அவரை கொலை செய்தார்கள். அந்த அநியாயமாய் அனுபவிக்கின்ற நாமும் சில நேரத்திலே அநியாயமாய் பாடுகளை அனுபவிக்கின்றோம் இல்லையா? நமக்கு பாடுகள் தேவையான அல்ல. அப்படி இருந்தும் நமக்கு பாடுகள் வாழ்க்கையிலே இருக்கின்றது. அந்த பாடுகளை ஆண்டவர் தம்மோடு இணைத்து கொள்ளும்படியாக அந்த காயங்களை அவர் சுமந்தவராக, அந்த காயங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் உயிர்த்தெழுகின்றார். அப்படிப்பட்ட இந்த பாடுகளின் வழியாக நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும். இரண்டாவது குறுந்தலைப்பு, ஆண்டவர் மரித்தவுடனே ஆண்டவர் கூட இருந்த ஒரு பெருந்திரளான கூட்டம் இல்லையா? யார் அவர்கள்? ஆண்டவருடைய சீடர்கள் இல்லையா? ஆண்டவருடைய சீடர்கள். ஆண்டவர் மரித்த உடனே அவங்களுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு பயம் இல்லையா? மிகவும் பயந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். பாருங்கள், அச்சத்தின் ஊடாக அல்லது அச்சத்திலிருந்து மாற்று உருவாக்கம், அச்சத்திலிருந்து பயத்திலிருந்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம்முடைய வாழ்வில் மாற்று உருவாக்கம் செய்வதற்கு, நம்முடைய பயங்களை போக்குவதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை 2 கூட்டங்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலே பயத்தோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி திருமறை நமக்கு சொல்கிறது.
முதலாவது நாம் மார்க்கு நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் 16வது அதிகாரத்திலே யாரெல்லாம் முதலாவது ஆண்டவருடைய உடலை பார்க்க போகிறார்கள்? யாரு? மரியாள், மகதலேனா மரியாள், இன்னொருத்தங்க யாரு? சலோமி, இல்லையா? இவங்க 3 பேரும் யாரு? இவங்க 3 பேரும் பெண்கள், இல்லையா? இவங்க 3 பேரும் ஆண்டவருடைய சீடர்கள், சரியா? இவங்க 3 பேரும் எதை பார்க்கறதுக்காக போறாங்க? ஆண்டவரை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆண்டவருடைய கல்லறையை பார்க்கிறதற்கு, ஆண்டவருடைய உடலை பார்க்கிறதற்கு, இல்லையா? உடலை பார்க்கிறதுக்கு சென்றவர்கள் அங்கே காணாம ஆண்டவருடைய உடல் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் எப்படிப்பட்ட உணர்வுக்குள்ளாக போகிறார்களாம்? 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பயந்தவர்களாய் இருக்கின்றார்கள். 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது பயந்த அந்த 3 பெண்களும் என்ன செய்கிறார்கள்? மிகவும் வேகமாய் அந்த இடத்திலிருந்து ஓடிவிடுகின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவருடைய உடலை எடுத்து விட்டு போனார்களா? என்ன நடந்தது? ஒருவேளை இந்த தேவதூதன் சொல்லுகிறது போல ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டாரா என்ற ஒரு பயம் அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். அதே நேரத்திலே இன்னொரு கூட்டம், இயேசுவோடு மிகவும் நெருக்கமாக இருந்த இயேசுவினுடைய 12 சீடர்கள், அவர்களும் என்ன செய்கிறார்கள்? எங்க இருந்தாங்க? இங்க மரியாளும் சலோமியும் கல்லறை பக்கத்துல இருக்கும்போது சீடர்கள் எங்க இருந்தாங்க? வாசியுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யார் பயந்திருந்தா? சீடர்கள், இல்லையா? அவங்க எங்க இருந்தாங்க? அறைக்குள்ளாக கதவுகளை பூட்டி. யாருக்கு பயந்து? யூதர்களுக்கு பயந்து. இப்ப சொல்லுங்க, இங்க சீடர்களும் பயந்திருக்கிறார்கள், மரியாள், சலோமி இவர்களும் பயந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அறைகளை பூட்டி விட்டு வீட்டிற்குள்ளாக இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் கல்லறைக்கு வந்திருக்கிறார்கள். இதுல யாரு அதிகமாக பயந்திருக்கிறாங்க? இல்லையா? அப்போ இந்த ஒரு பயம் எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கின்றது. ஆண்டவருடைய மரணம். ஒருவேளை சீடர்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்த அந்த காலத்திலே மிகவும் தைரியமானவர்களாய், ஏனென்று சொன்னால் இயேசு ஒரு இடத்திற்கு போனா அவரை சுத்தி ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய மக்கள் கூட்டம் என்ன செய்யும்? வந்துடும். அப்படி கூட்டத்தோடு இருந்த சீடர்கள், நம்முடைய தலைவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய போதகர் எப்படிப்பட்டவர்? மிகவும் செல்வாக்கு மிகுந்தவர் என்ற அந்த ஒரு தைரியத்தோட அவர் கூட பயணம் செஞ்சார்கள். சில நேரம் இயேசுவை பார்க்க வருகின்றவர்களையும் என்ன செய்கிறாங்க? அவங்கள துரத்தி விடுகின்ற சீடர்கள் அவ்வளோ தைரியமா இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆண்டவர், போதகர் மரித்து விட்டார் என்றதும் அவர்களுக்குள்ளாக என்னது? பயம் வந்து விட்டது. இவ்வளவு நாள் நமக்கு ஒரு நம்பிக்கையோட மேசியா வருவார், நம்ம எல்லாரையும் அவர் தேர்வு செய்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பார், அவரோடு கூட சேர்ந்து அந்த கூட்டத்தோடு கூட்டமா நம்மளும் என்ன செய்வோம்? இந்த உலகத்தை கலக்குவோம் என்று நம்பி இருந்தவர்களுக்கு அவருடைய தலைவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா மரித்து விட்டார் என்று சொன்னதும் அவர்களுக்குள்ளாக ஒரு பயம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை படித்து முடித்து இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு நகருகின்றவர்களாக இருக்கலாம். அதுவரையிலும் நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு நம்பிக்கை தந்திருக்கும், ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கும். அது இல்லாமல் போனதும் நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். படித்து முடித்ததும் எங்கே படிக்க போகிறோம்? அடுத்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே
ஒருவேளை வேலை கிடைக்குமா, எங்கே போய் வேலை செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பயப்படலாம். ஒருவேளை அடுத்து பிள்ளைகளுக்கு என்ன நிகழும், அவர்களுக்கான காரியம் அந்தந்த நாட்களிலே நடக்குமா என்று சொல்லி பெற்றவர்கள் பயப்படலாம். இப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்குள்ளாக இருக்கலாம். அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்றவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலிலே அவர் சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லி பார்த்தால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அஞ்சாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்பிக்கையின் வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த நாளிலும் ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நற்செய்தி, அது அச்சத்திலிருந்து மாற்று உருவாக்கம். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் சிந்திக்கும்படியான குறுந்தலைப்பு, அன்றாட வாழ்விலே மாற்று உருவாக்கம். அன்றாட வாழ்விலே மாற்று உருவாக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நாமும் என்றோ ஒரு நாள் மரித்து என்றோ ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லியிருக்கிற அந்த நம்பிக்கையில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் அந்த மாற்று உருவாக்கத்திற்கு நேராக ஒருவேளை நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக, நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாழுகின்றார் என்பதை இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, எப்படி தினமும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்மில் நாம் காண்பிக்க முடியும்? எப்படி தினமும் உயிர்த்தெழுதலின் அந்த அனுபவத்தோடு நாம் இணைந்து பயணிக்க முடியும்? தினமும் உயிர்த்தெழுதலை நாம் எப்படி கொண்டாட முடியும்? ஒருவேளை அனுதினமும் இந்த உலகத்திலே நமக்கு நேரிடுகின்ற பாவம், துன்பம், சோதனைகள், இவற்றின் வழியாக நாம் கடந்து செல்லும்போது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உயிர்த்தெழுதலின் திருநாள் ஞானஸ்தானத்தின் ஒரு திருநாளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒருவேளை 1000, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி திருச்சபை கொண்டாடியது. நாம் 40 நாள் என்ன செஞ்சோம்? உபவாசம் இருந்தோம். எல்லாரும் இருந்தீங்களா உபவாசம்? உபவாசம் இருந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் கண்டிப்பாக உபவாசம் இருந்திருப்பீங்க இல்லையா? இந்த 40 நாள் ஆதி திருச்சபையிலே எதற்காக வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், இந்த 40 நாளும் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டு ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 40 நாள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முழுமையான கிறிஸ்தவராக மாறுவதற்கு, ஆண்டவரின் சீடராக மாறுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்ற நாட்களாக இந்த 40 நாட்களையும் ஆதி திருச்சபை நியமித்து வைத்திருந்தார்கள். அப்படியாக இந்த 40 நாட்களும் உபவாசம் இருந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க என்ன சொன்னால், இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே ஞான ஸ்நானம் பெறுவார்கள். ஒருவேளை ஆதி திருச்சபையிலே வருடத்திற்கு ஒரு முறைதான் என்ன நடக்கும்? ஞான ஸ்நானம் நடக்கும். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம், நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உயிர்த்தெழுதலின் அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்கிறோம்? இந்த உபவாசம் இருந்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாளுக்குள்ளாக கடந்து வருகிறோம். அந்த நாளிலே கண்டிப்பாக எல்லா திருச்சபைகளும் யாராவது ஒருவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நாம் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழுகின்றோம், இயேசுவை எவ்வாறு பின்பற்றுகின்றோம் என்பதை பார்த்து ஒருவராவது ஞானஸ்நானம் பெறுவதுதான் மிகவும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு, ஒப்படைப்புள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த நாளிலே இருவர் நம்முடைய திருச்சபையிலே ஞானஸ்நானம் பெற்றிருப்பது என்பது நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடத்தக்க ஒன்று. அவர்களை ஆண்டவருடைய அந்த சீடத்துவ வாழ்விலே நம்மோடு கூட இணைத்து சென்று நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்வை
இங்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தின் எல்லா எல்லைக்கும் கொண்டு செல்வதற்கு அது நமக்கு உதவி செய்கின்றது. ஒருவேளை ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற போது அவர் தெய்வத்தின் தன்மையை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை போல அன்றாட வாழ்க்கையிலே உழைத்து வாழுகின்ற மனிதர்களின் தன்மையை தெரிந்து கொண்டார். கடைசியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் என்ன செய்திருக்கிறோமாம்? நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோமாம். அவருடைய மரணத்தின் சாயல் என்னது? ஆண்டவர் மரிக்கும்போது எந்த சாயலிலே மரித்தார் சொல்லுங்க? தெய்வமாக மரித்தாரா? அவர் முழுக்க முழுக்க தெய்வமாக இருந்தாலும் நம்மை போல முழுக்க முழுக்க மனித சாயலாகவே அவர் மரித்தார். அப்போ அந்த மனித சாயலிலே மரித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் மனித சாயலோடு இணைந்து கொள்ளுகிறார். அதனால் உயிர்த்தெழுந்த அந்த தெய்வீக சாயலை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். இவ்வாறாகத்தான் நாம் அன்றாட வாழ்விலே ஒருவேளை நம்மால் இது முடியாது, நமக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி பயந்த சூழலிலே எதிர்காலத்தின் நம்பிக்கையை உள்ளவர்களாய், அந்த நம்பிக்கையோடு பயணிக்கிறவர்களாய், ஒருவேளை இந்த உலகத்திலே இவர்களை நேசிக்கவே முடியாது என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை கொலை செய்த அந்த பகைவர்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையிலே நேசித்தார். அதுபோல நேசிக்கவே முடியாதவர்கள், அன்பு கூற முடியாதவர்கள், ஒருவேளை இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிற மக்கள், இவர்கள் யாவரையும் நாம் நேசித்து உங்களுக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த உயிர்த்தெழுதலின் மாட்சிமையை அனுதினம் நாம் மட்டும் அனுபவிக்கிறார்களாக இருக்காமல் ஒவ்வொருவருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுகிறவராக நாம் மாறுவதற்கு ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பாடுகளிலே அது மாற்று உருவாக்கத்தை கொண்டு வருகிறதாக அமையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பயங்கள், எங்களுடைய அச்சங்கள் அவை யாவும் நீங்கி நீர் உயிர்த்தெழுதலால் நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உலகத்திலே பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். என்றோ ஒரு நாள் நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்றல்லாமல் அனுதினமும் ஆண்டவரே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாக உயிர்த்தெழுதலின் மகிமையை அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு உம்முடைய தூய ஆவியாரின் அந்த ஆற்றலை தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இவை யாவற்றையும் எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். சத்தியத்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பிரண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுற்றில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பச சபையும் பசுவானோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விழுத்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாகவே 324வது பாடல் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை பாடும் பொழுது முதலாவது காணிக்கையை நாம் ஆண்டவரிடத்தில் நாம் படைப்போம்.
யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பரனை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிட. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம் உற்சாகமா. கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், துதித்திடவே வானத்தின் சேனை துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், சூரியன் சொன்னாக மகிழ்ந்தார், வானத்தில் சூரியன் மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், மகனை அவர் புகழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் பாதம் பணிவோம், பதத்தை சீரமடைவோம், பாதம் பணிவோம், பதத்தை சீரமடைவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நாம் யாவரும் முழங்கால் படிடுவோம். திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீ தோத்தரிக்கப்பட்டவர், தேவலி மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு தன்மை தரித்து கொள்ளவும், ஸ்ரீலி மரத்தில் மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்திரே. அவர் சிலுவை வரை தம்மை கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவை சேருக்கும் நிறைவும் பூரணம் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரலாமல் தமது அருமையான மரணத்தை
என்றெனிக்கும் நினை போட்டு ஞாபகம் திரும்பித்து தாம் திருமணம் நாங்கள் அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுடாரே அவர் தாம் காட்டிய ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் மனித பிற்றில் கொடுத்து நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுள்ள மாற்றினார். அப்படியே போஜன பரிண்ட பின்பு அவர் பாத்திர ஸ்தோத்திரமல்லி கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்கு அசுந்தப்படுகிற புதுவுடைய ரத்தம், இது பானம் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுள்ள மாற்றினார். ஆமேன். கர்த்தாவே, இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம், முது உயிர்த்தெரு அறிவிக்கெடுக்கிறோம், இத்திரியும் போற காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக. ஆமேன். ஆதலால் பிதாவே, மதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர பரமனை கூர்ந்து உமது அடியலாகிய நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவர் திருமருளும் அவரை நினைவு செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, மை துதிக்கிறோம், மை புகழுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரியின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆஸ்வதிக்கிற பாத்திரம் இயேசு ரத்தின் ஐக்கியமார்க்கும்படி எங்களையும் நீரை தந்த அப்பந்த திராசத்தையும் அபதபச வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கூட்டி இணைக்கப்பட்டுள்ளாகி விசுவாசத்தில் ஒருமைப்படுவோம். தலையாக அவருக்குள் எல்லாவற்றிலும் வளர கிருபை செய்யவும் அவரோடும் பரிசுமாய்க்குமார்க்கிற சரள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்னைக்கு உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராக இயேசு கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்டதை சொல்லுவோம். பரமர்கள் பிதாவே, எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, தகுதி இல்லாதமை தகுதிப்படுத்தும்படி ஆகும். அபாத்திரமாய் திருவிரு கலந்து கொள்ளாதபடி பரிசுத்தமான உள்ளத்தோடு நாம் இந்த திருவிரு கலந்து கொள்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். நல்லதொரு மாற்றுருவாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம் பாடுகளில் இருந்து ஒரு மாற்றுருவாக்கம், பயத்திலிருந்து ஒரு மாற்றுருவாக்கம், அச்சத்திலிருந்து ஒரு மாற்றுருவாக்கத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாடுகளில் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பயம் நிறைந்த வாழ்க்கை, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார் என்று உறுதியாய் நம்பி இந்த பொதுவான தாழ்மை ஜெபத்தை நான் சொல்ல எனக்கு பின்பதாய் உண்மையாய் உணர்ந்து சொல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். நாம் பிற்கிறப்பம் இயேசு கிறிஸ்து ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா?
உலகத்தின் பாவத்தை சுமதற்கு தேவாட்டு குட்டி எங்களுக்கு இறங்கும். சமாதானத்தில் போய் வாங்க. சமங்களோடும் குடும்பத்தோடு உறுதிகளோடும் என்று வழிநடத்துவாராக. ஆமென். திருவிருந்து ஆயத்தமார்கள் ஆயத்தமானவர்கள் முன்பதாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் பல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் தேவ அப்பத்தை நீ, தேவகுமாரன் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் குறைத்தேரு, பாவமனை கூறு, ராபோஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரே அமா பாவமுள்ள லோகில், சாவுக்குரே அமா பாவமுள்ள லோகில், தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாவே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, தூயர்கோமே, இருதயம் சுத்ததிடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, ஏது தாமதமும் இல்லாதே போகே வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா.
மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் தினம் தேர்ச்சிடுவார் மரண பள்ளத்தாக்கில் ஆத்துமாவை தினம் தேர்ச்சிடுவார் மரண பள்ளத்தாக்கில் ஆத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே என்ன நாளிலுமே என்ன இளமே என்ன வாழ்வினிலே ஏசு போதுமே என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் தினம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரிதே மகாத புகழுடன் வாழ்வோ மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு மாட்டோம் ஒன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்ணினா அவர் ஜனம் பெருகும் என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதியிலே எங்குமே ஆசை திரும்ப பெறுவோமே பழான மண்ணில் யாவோ
பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, அகலும் இடுக்கண்கள் சுருந்திடும் வேளை, இரட்சகர் மீட்கருள்வாரே. புகழ்ந்தொழிலும் கண்கள் அறிந்திடும், விடுதலை பெரு வாழ்வு காண்போம். புகழ்ந்தொழிலும் கண்கள் அறிந்திடும், விடுதலை பெரு வாழ்வு காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், என் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை கர்த்தருடைய பந்தி நிறைவு பெறுகிறது. ஆண்டவர் யாருக்காகிலும் நீங்க இருக்கிற இடத்துல கம்யூனியன் கொடுக்கிறதால் கரத்தை உயர்த்தி காண்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் மார்பில் பங்கேவோ, அமெரிக்க வாழ்வை அழிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வாரா. பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள்வா. ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்தவின் மீனாய் அவர் நோய்ந்திருக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தீவோலி ஆடல் பாடல் சத்தமும் தோனி. சமாதானத்தில் போய் வாருங்கள். சமாதானத்தின் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆமென். சபைக்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருக்கின்ற ஆயர், உதவி ஆயர்கள், வந்திருக்கின்ற சபையார் அத்தனை பேருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்தை வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்தவர்கள் திருமதி ஷீலா அனுகுலம் தலைமை ஆசிரியர் குடும்பம். இந்த குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் ஆலயத்தின் உள்பகுதியில் மலர்களினால் அலங்காரம் செய்ய அநேகர் உதவினர்கள். சேர்க்காடு திருச்சபையிலிருந்து வசந்தகுமார், அதே போல் நம்முடைய திருச்சபையிலிருந்து திரு ஆசிரியர் ஐசக் நியூட்டன் குடும்பம், திருமதி கீதா செல்வகுமார் குடும்பம், திரு பழனி இம்மானுவேல் குடும்பம், திரு சத்யராஜ் குடும்பம், திரு நோவா சத்யகுமார் குடும்பம், திரு பபுல் காட்பாடியைச் சேர்ந்த பபுல் குடும்பம் ஆகியவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மலர்களை எல்லாம் மிக அழகாக அலங்காரம் செய்தவர்கள் வந்து நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர், உறுப்பினர்கள்,
அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம காசு கொடுக்கும் பொழுது அதை முன்னதாகவே போய் ஆர்டர் பண்ணி அதை நேரத்தோடு கொண்டு வந்து சேர்க்கிறவர் நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற பாபு ஐசக். அவருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயம் முடிந்த பிறகு கேக், டீ, எக் வழங்கப்படும். இந்த ஆண்டு நமக்கு டீயை கொடுப்பவர்கள் எம்பிகேஜி பண்ணையில் இருக்கக்கூடிய செந்தாமரை அம்மாவங்க. கேக் கொடுத்தவங்க திரு லாரன்ஸ் ஆஷா குடும்பம். அதே போல் எக்கு கொடுக்கிறவங்க நம்முடைய விஜயகுமார் அவருடைய உறவினர் பிரியா அவங்க குடும்பத்தார் சென்னையில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயத்தில் உள்ளும் வெளியும் டிஜிட்டல் போர்டு வசனம் அந்த அமைப்பை அமைத்து கொடுத்த நிசான் லதா குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயம் முடிந்த பிறகு காம்பவுண்டு வால் நம்முடைய ஆயர் அவர்கள் ஜெபித்து அதை பிரதிஷ்டை செய்வார்கள். இந்த காம்பவுண்டு ஒர்க்கை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற திரு இமானுவேல் பழனி அவருடைய சித்தப்பா அவர்கள் முன்னாக நின்று அந்த வேலையை பல நாட்களாக வெயில் என்று பாராமல் அந்த வேலையை ஒழுங்கும் கிரமமாக முடித்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இதற்காக அநேகர் வந்து உதவினீர்கள். நேற்று கூட உடம்பு சுகவீனமாக இருந்தாலும் நம்முடைய சவமணியக்காரர் வந்து ஒவ்வொரு நேரமும் அதை பார்வையிட்டு இந்த வேலைப்பாடுகள் நடந்தேற உதவினார்கள். அவரோடு கூட திரு கிருபாகர டேனியல் சார், திரு நோவா சத்யகுமார் அண்ணன், திரு சுனில் அண்ணன் போன்றவர்கள் வந்து பெரிதும் அந்த இடத்துல நின்று அந்த வேலைகளை கவனித்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காம்பவுண்ட் வால் நேரத்தோடு அது பெயிண்டிங் செய்ய தெய்வன் அனுக்கிரகம் செய்தார். இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் திரு லாரன்ஸ், திரு சாம், திரு ஜோஷுவா இந்த டீம் வந்து நேர்த்தியாக இதை அடித்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காலை ஏற்கனவே அறிவித்தவனும் 9:15 மணிக்கு உயிர்த்தெழுந்த திருநாள் சிறப்பு ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலும் திருவிருந்து வழிபாடு உண்டு. அந்த நேரத்தில் நமக்கு திருவிருந்து கொடுக்கும்படி ஆயரை ஒழுங்கு செய்து கொடுத்த நம்முடைய ஆயருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு இரவு ஜெபம் நடைபெறும். இந்த மாதத்தினுடைய உபவாச கூட்டம் வருகிற சனிக்கிழமை 26ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெறும். இந்த கூடுகையிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரம். முதலாம் காணிக்கை 4880 ரூபாய், இரண்டாம் காணிக்கை 2960 ரூபாய், மாதாந்திர காணிக்கை 3800 ரூபாய், நன்றி படையல் காணிக்கை 500 ரூபாய், தசமபாக காணிக்கை 7800 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 100 ரூபாய், ஏலத்தின் மூலமாக 420 ரூபாய், ஹால் சார்ஜ் 40,000 ரூபாய். கடந்த வாரத்தினுடைய மொத்த காணிக்கை 60,460 ரூபாய்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்பவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். இன்று 20ஆம் தேதி திரு கே சாமுவேல் அவருடைய பிறந்த நாள். இன்று 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி ஜெயலக்ஷ்மி அவருடைய பிறந்த நாள். இன்று 20ஆம் தேதி திருமதி கிறிஸ்டினா பாத்திமா அவருடைய பிறந்த நாள். இது 20ஆம் தேதி திருமதி லதா அவருடைய பிறந்த நாள். 23ஆம் தேதி மிஸ் ஜாஸ்மின் கிரேசினால் அவருடைய பிறந்த நாள். 23ஆம் தேதி மிஸ்டர் எஸ் டேவிட் சாம்ராஜ் அவருடைய பிறந்த நாள். 22ஆம் தேதி செல்ஷியா ஐசக் நியூட்டன் அவருடைய பிறந்த நாள். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 22ஆம் தேதி திரு ஜேம்ஸ் தீனதயாளன், திருமதி அமுதவாணி தீனதயாளன் அவருடைய திருமண நாள். இதே 22ஆம் தேதி திரு டி புனிதகுமார், திருமதி ரோஸ்லின் புனிதகுமார் அவருடைய திருமண நாள். இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கின்ற தம்பதியர்களையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் திருமண நாளை காண்பவர்கள் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வாரத்திலும் இன்றும் பிறந்த நாள் திருமண நாளை காண்கின்ற மது பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இந்த மது பிள்ளைகளை நீர் தாமே தாங்கினீர், நீர் ஒருவரை ஏந்தினீர், நீர் ஒருவரை சுமந்தீர், நீர் ஒருவரை பாதுகாத்தீர். சங்கீதம் 91 சொல்லுகிறபடி உன்னதமான தேவன் உம்முடைய மறைவிலும்
சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய நிழலிலும் உடைய பிள்ளைகளை வைத்து நீர் பாதுகாத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல பிறந்த நாளை திருமண நாளை கண்டு உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை தாரும். உடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட செபிக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த புதிய ஆண்டில் தாரும். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற உடைய வல்லமை இந்த புதிய ஆண்டில் உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னொரு அறிப்பு, நம்முடைய ஆராதனை முடிந்த பிறகு நாம் காம்பவுண்டு வாலினுடைய புதிய கேட் பகுதிக்கு செல்லுவோம். அந்த இடத்துல அந்த கேட்டை ஆயரவர்கள் காம்பவுண்டு வாலை பிரதிஷ்டை செய்வாங்க. அதே போல் இந்த கேமரா அமைத்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றது. அவைகளுக்காகவும் ஆயரவர்கள் அதை ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். அதற்கு பிறகு நமக்கு வாலிப பிள்ளைகள் உதவி செய்யும் போது கேக், டீ, எஃகு வழங்கப்படும். நாம் யாவரும் மறுபடியுமாக எழுந்து நின்று கீர்த்தனையில் 59வது பாடல் ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா அந்த பாடலை பாடுவோம். பாடல் முடிந்த பிறகு கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் அந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது 2ஆம் காணிக்கை கர்த்தருக்கென்று சேகரிக்கப்படும். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். ஓம் அநாதி தந்தார் ஓம் அநாதி தந்தார் வந்தார் இறந்து உயிர் தெழுந்தாரே உன்னதமே ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். வெற்றி கொண்டார் பரித்து ஓடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்தசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூரொடிந்து மணிந்து தடுப்பு சுவரில் விழுந்து ஜீவனை விழுந்து தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒழிந்தது. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பக்தசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவ
போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெபிப்போம். நிறைவாக கண்டிப்பேடு ஊழியர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த விடியலுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக எங்களுடைய தலைகளை தாழ்த்தி எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். உம்மை அடைக்கப்பட்ட கல்லறையிலே காணும்படியாய் எங்களுடைய தாய்மார்கள் வந்து பார்த்த பொழுது அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதனுடைய திருநாளை மாற்றுருவாக்கத்தினுடைய எழுச்சி நாளாய் கொண்டாடும்படியான இறை வார்த்தையோடு கூட இந்த நாளிலே உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். பயமும் நடுக்கமும் அல்ல, மிகப்பெரிய பயபக்தியோடு இந்த மாற்றுருவாக்கத்தை எங்களிலும் எங்களுடைய திருச்சபைகளிலும் நாங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள நீதாமே எங்களுக்கு உதவி பண்ணி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். யோபு சொல்லுகிற வண்ணமாய் கடைசி நாட்களில் உயிரோடு இருக்கிற என்னுடைய மீட்பரை காண்பேன் என்ற வார்த்தைக்கு நாங்கள் உம்முடைய வருகைக்குள்ளாக நாங்கள் வருகின்ற பொழுது உயிரோடு இருக்கிற உம்மை நாங்கள் முகமுகமாய் கண்டு தரிசிக்க போகிறோம். உம்மோடு அளவலாவி மகிழப் போகிறோம். கர்த்தாவே, அதுவரையிலும் உம்முடைய காக்கம் கரம் எங்களோடு இருந்து வழிநடத்திட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நற்செய்தியை கொடுக்கும்படியான கட்டளையை நீதாமே உருவாக்கி கொடுத்திருக்கிற கடவுள். நாங்களும் உம்முடைய நற்செய்தியை விதைக்க எங்களுக்கு துணையாய் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். என்னுடைய குருசேகரத்தினுடைய ஆயருக்காய், வந்திருக்கின்ற ஆயர் பெருமக்களுக்காய், ஊழியர்களுக்காய், திருச்சபை மக்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் என்னாலும் கிடைக்க நீதாமே கூட இருந்து வழிநடத்திட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சாமி, நாங்கள் கடந்து போகிறோம். உம்முடைய காக்கம் கரம் இம்மட்டுமாய் இருந்தது போல இனி வருகின்ற காலங்களிலும் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தூயாவர் கூட்டுருவோம். இன்று மினசதா காலையில் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இந்த உயிர்த்தெழு திருநாளோடும் இன்றும் என்றும் சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாதனுக்கு ஜெயமன்